இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வுகள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 50 உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். இது குறித்து சட்டமன்றத்திலே பேச அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் அதை எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தோம். எங்களை வெளியேற்றி விட்டார்கள். முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். இன்னும் பல மருத்துவமனையிலே வெளிப்படைத்தன்மை இல்ல. எவ்வளவு பேர் சிகிச்சை பெறாங்க, என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ற விவரம் ஒன்றுமே தெரியவில்லை. அரசாங்கத்துடைய தூண்டில் பேர் தான் கலெக்டர் இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டு பாருன்னு நம்புறேன். ஆனா மற்ற அதிகாரி எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அரசுக்கு துணையா இருந்த கலெக்டர் மட்டும் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆளுங்கட்சி முழுமையாக இதில் ஈடுபட்டு அந்த கள்ளச்சாராய விற்பனை செய்த கதவுல இப்படித்தான் இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சி கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போகுது. இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்வதற்கு தூக்கிட்டு போய் அங்க அமர வைக்கிறாங்க. எல்லா டிவிலையும் பாக்குறீங்க, எல்லா தொலைக்காட்சியிலும் படம் பிடிச்சிருக்கீங்க. இப்படி இருக்கின்ற போது நியாயமா விசாரணை நடக்குமா? இந்த ஆட்சியாளர்களுக்கு அப்படிங்கிற ஆணையம் சரியா செயல்படுமா? நீதி கிடைக்குமா மக்களுக்கு?